ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நடந்து முடிந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தாள் 1 இப்போ கவர்மெண்ட்லேருந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டுருக்காங்க. இப்போ அந்த தாள் 1ல் கேட்கப்பட்ட கணக்கு தொடர்பான 30 வினாக்களுக்கு நம்ம விரிவாக விளக்கத்தோட விடைகளை பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுலேயே ஒரு 3 வினாக்களுக்கு ஸ்டார் கொஷினாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவைகளை தவிர்த்து மீதி பார்க்க போகிறோம். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா கொஷின் புக்லெட் சீரீஸில் ஏ சீரீஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேரியேஷன் ஆகலாம். ஸோ அப்போது நீங்கள் எந்த கொஷின்னு பார்த்துட்டு ஆன்சர் பார்த்துங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இரு சகோதரிகள் ஒரு அறையில் விளையாடி கொண்டிருந்தனர். ஒருவரின் முத்து மாலை அருந்துவிட்டது. அம்மாலையில் இருந்த மொத்த முத்துக்களின் எண்ணிக்கையில் 1/3 தரையில் விழுந்தன. அப்போ 1/3. ஓகே, 1/5 கட்டிலின் மீது விழுந்தன. 1/5. ஓகே, விழுந்து கொண்டிருந்த முத்துக்களில் ஒருவர் 6/1 மற்றொருவர் 15/1 கீழே விழாமல் சேகரித்தனர். அம்மாலையில் 70 முத்துக்கள் மட்டுமே மீதம் இருந்தால் அதிலிருந்த மொத்த முத்துக்கள் எத்தனை? நீங்க ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் ஒன்றுக்கு 2 டைம் நீங்க படிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா 70 முத்துக்கள் மானையில் மீதம் இருந்துன்றாங்க. அப்படின்னா என்னன்னா, கீழே விழுந்த முத்துக்கள் இல்லாம 70 முத்துக்கள் அதிலே இருந்தது. அதாவது இந்த 6/1 15/1 இது ரெண்டும் சேர்த்து எவ்வளவு இருந்தது முத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா 70 முத்துக்கள். ஆனா இந்த 1/6 அப்படிங்கிறது ஏதோ ஒரு முழு பங்குல வரும். 15/1 அப்படிங்கிறது ஏதோ ஒரு 6/1 மற்றொரு 15/1. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பங்கு, ஒரு மொத்த பங்குல 1%. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க, 100ல் அரை பங்கு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 100ல் அரையை நம்ம பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது என்ன ஆகும்? அடிச்சிருவோம், 50 கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி மொத்த முத்துக்கள்ல இத்தனை பங்கு எவ்வளோன்னு தெரியணும்னா இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். புரியுதுங்களா? ஏன் இங்கே 70 போட்டிருக்கேன்னா இது ஒரு 2 பங்கும் சமம் அப்படிங்கிறதுனால 70 போட்டிருக்கேன். இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளா ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, இங்க பாருங்களேன், 6/1 15/1. நமக்கு ஏற்கனவே நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம். ஸோ அப்போ வெவ்வேறான பகுதிகளை கொண்ட பின்னத்தை நம்ம கூட்டும்போது என்ன பண்ணணும்னா மீசிமா எடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ 6க்கும் 15க்கும் மீசிமா எடுத்தீங்கன்னா 30 வரும். அது எப்படின்னா அது உங்களுக்கு டானா வகுத்தல் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 6,15க்கு நம்ம பொதுவான வாய்ப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 2 6 3 5 15. இதுக்கு மேலே 2க்கும் 5க்கும் பொதுவான வாய்ப்பாடு எடுக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பெருக்கிக்கலாம். 3 2 6 6 5 30. இதுல இருந்து 30 தான் உங்களுக்கு எல்சிஎம், அதாவது மீசிமான்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இங்கே ஏற்கனவே இருக்கிற எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த 6 தான் 30 மாறி இருக்கு. அப்போ 5 முறை பெருக்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். பகுதி 5 முறை பெருக்குனா தொகுதியும் 5 முறை தான் பெருக்கணும். அப்போ 1 5 5 கூட்டல் இந்த பகுதிக்கு வரும். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் பொதுவான பகுதி 30. 15 கொண்டு 15 30 ஆயிருக்குன்னா 2 முறை பெருக்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதே 2 தான் மேலே பெருக்கணும். 2 1 2 ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற 70 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, எக்ஸு மொத்த பங்குகள், மொத்த முத்துக்கள், அது கூட எத்தனை பங்குனா 7/30 பங்கு. 7/30 பங்கு தான் எவ்வளோ? 70 முத்துக்கள். நமக்கு தேவையானது எக்ஸ் தான். ஸோ அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா இந்த 70 ஏற்கனவே இருக்கிறது அப்படியே இருக்கும். இந்த 7/30 பெருக்கல் இருக்கிறதுனால அந்த பக்கம் போனால் தலைகீழாக மாறும். அப்போ 30/7 வரும். இது நீங்கள் அடிச்சிங்கன்னா 1 7 7 70 அடிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 30 பேருக்குன்னா 300. அப்போ மொத்தமாக இருந்த முத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 300. இதே மாதிரி இந்த இந்த பங்குகளை வச்சும், அதாவது கீழே விழுந்த பங்குகளை வச்சும் நம்மளால கொண்டு வர முடியும். சரிங்களா? அது கொஞ்சம் சுற்றி வளைச்சி வரும். ஸோ அவசியம் தேவையில்லை. இதை வச்சு நம்ம பண்ணோம்னா ஈஸியாக வரும். அடுத்து 2வது கேள்வி, 92வது கேள்வியை பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொஷின் தான். ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கிறதுல எதுலையுமே வரல. ஏன் வரலன்னா உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல ஏ இருக்கு இல்லைங்களா? ஏல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பிசிடியை விட்டுட்டு இ,
அப்புறம் FGH விட்டுட்டு I, JKL விட்டுட்டு M. இதுதான் ஃபர்ஸ்டோட இது. அப்படி பார்த்தீங்கன்னா NOP விட்டுட்டு Qன்னு வரணும். சரிங்களா? Q வந்து எல்லாத்துலேயுமே இருக்கு. அடுத்து Dன்னு வருது. DCBA இங்கே நல்லா பாருங்க. ரெண்டாவது எழுத்துக்கள் வந்து ரிவர்ஸில் வருது. ஏக்கு அப்புறம் B, பிக்கு அப்புறம் C, சிக்கு அப்புறம் Dன்னு வருது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து Z தான் வந்துருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா ஏக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா Z தான் இருக்கும். ABCD எப்பயுமே ரொட்டேஷனில் தான் போடுவாங்க. இப்போ அடுத்து மூணாவது பாருங்க, ABC, சரிங்களா, DEFG, HIJK, LMNO, அப்படி பார்த்தீங்கன்னா PQRS, QZS அப்படின்னு வரணும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஆகையினால தான் இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கடைசியில் வந்து ஏ வரணும். ஏன் சார் ஏ வரணும்னா இங்கே ஏ வந்தால் தான் இங்கே பி வரும், சி வரும், டி வரும், இ வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்னே தப்பாக கொடுத்ததுனால அது வந்து ஸ்டார் கொடுத்துட்டாங்க நமக்கு. ஓகே, அடுத்து 93வது கேள்வி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் முழு வாரங்களை தவிர்த்து கூடுதலாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் வருகிறது எனில் அந்த வருடத்தின் முதல் நாள் எது? ஹாப்பி நியூ இயர் எப்போ வந்ததுன்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு முழு வாரங்களை தவிர்த்து, அப்போ ஒரு ஆண்டுக்கு வந்து எத்தனை முழு வாரங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வருஷத்துக்கு 52 வாரங்கள். சரிங்களா? 52 வாரங்கள். எப்படி 52? ஒரு வாரத்துக்கு 7 நாள், 52 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 364 நாள். ஓகேங்களா? இப்போ முழு வாரங்களை தவிர்த்து கூடுதலாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் வருதுன்றாங்க. அப்படின்னா திங்கள் முழு வாரங்களை தவிர்த்தே கூடுதலாக வந்து திங்கள் மற்றும் செவ்வாய் வருதுன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த இடத்துல முழு வாரங்கள், உதாரணத்துக்கு 52 வாரம்னு சொன்னோன்னா இது 1வது வாரம், இது 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் நான் போடுறேன். இப்போ இங்க வந்து வாரம், இங்க ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம், 4 வாரம், இப்படியே போகுது. இங்க வந்து 52வது வாரம். சரிங்களா? இப்போ முதல் வாரம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க முடியும்னு நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா முழு வாரங்களை தவிர்த்து கூடுதலாக திங்கள் மற்றும் செவ்வாய் வருதுன்றாங்க. அப்படின்னா இந்த வாரம் இங்க முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து என்ன ஆச்சு? இந்த திங்கள் மற்றும் செவ்வாய் வருது. அப்போ இது திங்கள்ல தான் தொடங்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஏன் சார்னா பாருங்க, இது திங்கள்ல தொடங்கினாதான் ஒரு வாரம் ஞாயிறுல முடியுது. இவங்களோட கேலண்டர் படி. ஓகேங்களா? இவங்களோட கேலண்டர்லாம் சார் எல்லாமே வந்து சண்டேல ஆரம்பிச்சு சாட்டர்டேல முடியுங்க சார்னா அப்படி இல்லை. ஸோ முழு வாரங்கள் வந்து எங்கிருந்து வேணா தொடங்கியிருக்கலாம். ஓகேங்களா? முழு வாரங்கள் வாரத்தில் இப்போ முழு வாரம்ங்கிறது வந்து எங்கே வேணா தொடங்கியிருக்கலாம். இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து 1ஆம் தேதி வந்து மண்டேல தொடங்கியிருக்கு. ஸோ அப்போ மண்டேல தொடங்கி சண்டே வரைக்கும் ஒரு நாளும் அப்படி இந்த மாதிரி முழு வாரங்கள் வந்து எத்தனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52 வந்திருக்கு. திங்கள் தொடங்கி ஞாயிறு, அதே மாதிரி திங்களில் தொடங்கி ஞாயிறு, திங்களில் தொடங்கி ஞாயிறு, திங்களில் தொடங்கி ஞாயிறு அப்படின்னும் போது மொத்தமாக 52 வாரங்கள் முழுசாக முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பியும் வந்து திங்கள் மற்றும் செவ்வாயும் எக்ஸஸாக நிற்குது. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ 364 நாள் இதுலேயே முடிஞ்சிருச்சு. இது 365, 366 அப்படின்னா இது லீஃப் ஆண்டை பற்றி கேட்குறாங்க. 366 நாள் இருக்கும் அதில். அப்போ திங்களில் தொடங்கி ஞாயிறுல முடிஞ்சாதான் 52 வாரங்கள் முழுசாக போனதுக்கு அப்புறமும் மறுபடியும் திங்களும் செவ்வாயும் கூடுதலாக நிற்க முடியும். சரிங்களா? கூடுதலாக நிற்க முடியும். அப்படின்னா அந்த வருடம் வந்து எதில் தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில தொடங்கும். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். 94வது கேள்வி. பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பொருத்தணும். இது ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நமக்கு ஏற்கனவே தெரியும். 1 கிலோமீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை மீட்டர் அப்படின்னு தெரியும். ஓகே, 1 கிலோமீட்டருக்கு மொத்தமாக வந்து எத்தனை 1000 மீட்டர். நம்ம என்னன்னு சொல்லுவோம், 1000 மீட்டர் தான் நம்ம 1 கிலோமீட்டர்னு சொல்லுவோம். இங்கே 1000 மீட்டர் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. சரி, அப்போது ஆனால் இங்கே என்ன இருக்குது, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மீட்டர்னா மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றும் போது என்ன ஆகும்? ஸோ இன்னொரு 2 0 எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ வந்து ஆப்ஷன் ஏக்கு வந்து இதுதான் பதில்னு தெரியுது. 1 மைல், இந்த மைல் கணக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், 3/4 கிலோமீட்டர். 3/4 கிலோமீட்டர் எவ்வளோ? 750 மீட்டர். அப்போ 750 மீட்டர். இப்போ மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு நம்ம 100ஆல் பெருக்குவோம். அப்போ 2 சேர்ந்துக்கும். அப்போ இதுதான் பி. சரி, பியில் சி. ஓகேவா? அடுத்து டி பாருங்க, 5 ல் 4 மீட்டர். 5 ல் 4 மீட்டர். நல்லா பாருங்க, 100 சென்டிமீட்டரு. அதை வந்து 5ல் 4 போட்டோம்னா என்ன ஆகும்? 1 5 25 100. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா 80 சென்டிமீட்டர் தான் நம்ம என்ன சொல்ல முடியும்? 80 சென்டிமீட்டர் தான் நம்ம 5 ல் 4 மீட்டர்னு சொல்ல முடியும். சென்டிமீட்டர் மில்லிமீட்டராக மாற்றினீங்கன்னா 10 மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர். அப்போ வந்து
10ஆல் பெருங்கினீங்கன்னா 800 ஆகிடும். இது டி. இதை வச்சு உங்களுக்கு ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்போ 1.610 சாரி 1.610 கிலோமீட்டர் தான் வந்து ஒரு மைல்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே. அடுத்து 1 முதல் 50 வரை உள்ள இரட்டை பகாயன்களின் எண்ணிக்கை. சரிங்களா? அது லட்சம் வரைக்கும் போனாலும் இரட்டை பகாயன் அப்படிங்கிறது ஒரே ஒரு இரட்டை பகாயன் தான். பகாயன் அதாவது பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்பொழுது சும்மா ஒரு கிளான்ஸ் சொல்லுவோம். 1 என்பது பகு எண்ணும் கிடையாது, பகாயனும் கிடையாது. ஆனால் 2 என்பது பகாயன். அதாவது 1ஆம் வாய்ப்பாட்டாலையும் 2ஆம் வாய்ப்பாட்டாலையும், அதாவது அதே வாய்ப்பாடு, இது 2ஆல் மட்டுமே வகுப்படக்கூடிய எண்களை, 2 வகுத்திகள் மட்டுமே கொண்ட எண்களை நாம் பகாயன்கள் என்கிறோம். அப்படி பார்க்கும்போது 2 வந்து 2 வகுத்திகள் தான். 3 தான். 3த்துக்கும் 3 என்ற எண்ணிற்குமே வந்து 1ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். அவ்வளோதான். இதுவும் ஒரு பகாயன் தான். அடுத்து 4 பகாயன்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா அது 1ஆம் வாய்ப்பாட்டிலே இருக்கும், 2ஆம் வாய்ப்பாட்டில் இருக்கும், 4ஆம் வாய்ப்பாட்டில் இருக்கும். ஸோ 2 வகுத்திகள், அதாவது 1ஆம் நம்பர் அப்புறம் அதே நம்பர் அப்படி இருந்தால் அது வந்து பகாயன்னு சொல்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது 5 வந்து பகாயன், அப்புறம் வந்து 7 பகாயன், அப்புறம் வந்து 11 பகாயன், இப்படியே போயிட்டே இருக்கும். 50 வரைக்கும் இருக்கிற சீரியல் நம்பரில் இரட்டை பகாயன்னா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான். ஒரே ஒரு இரட்டை பகாயன் இருக்கு எண்கள்ல அப்படின்னா அது 2 மட்டும்தான். இது எந்த இரட்டை எண்களுமே பகா எண்களாக இருக்க முடியாது. ஏன்னா பகா எண்ணாக இருக்கணும்னா ஒன்னால வகுப்படணும், அதே டைம்ல அதே எண்ணால மட்டும்தான் வகுப்படணும். இரட்டை எண்கள் அனைத்துமே 2ஆல் வகுப்படும் தெரியும். அப்படி இருக்கும்போது 2ஐ தவிர வேறு எதுவுமே வந்து இரட்டை பகா எண்ணாக இருக்க முடியாது. அது 1லிருந்து 50 வரைக்கும் மட்டும் இல்லை, 1000 வரைக்கும் இல்லை, 10 லட்சம் வரைக்கும் இல்லை, கோடி வரைக்கும் இல்லை, எது வரைக்கும் போனாலும் இரட்டை பகா எண்ணாக வரக்கூடியது ஒரே ஒரு எண் அப்படின்னா அது 2 மட்டும்தான். அப்படின்னா எண்ணிக்கையை கேட்கறதுனால நீங்க 2ன்னு போட்டுறக்கூடாது. பார்த்த உடனே எண்ணிக்கையை கேட்கறதுனால ஒரே ஒரு எண்ணிக்கை தான். அடுத்து 1000ல் கால் பங்கு எவ்வளவு, சாரி லட்சத்தில் கால் பங்கு எவ்வளவு? இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப எளிமையான கேள்வி. ரொம்ப எளிமையான கேள்வி. 1000ல் கால் பங்கு எவ்வளோனா 25,000, அரை பங்கு 50,000, 4ல் 3 பங்குன்னும் போது முக்கால் பங்கு, அது 75,000. அடுத்து முற்பகல் 6 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது, இப்போ இது ஒரு கடிகாரம். ஸோ இப்போ இந்த இடத்துல 6 இருக்கும், இந்த இடத்துல 12 இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ கடிகாரத்தில் வந்து கரெக்டான டைம் வந்து நம்ம 6 மணி வச்சிட்டோம். 6 மணி வச்சிட்டோம். இப்போ கடிகாரமானது மணிக்கு 4 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினார் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு என்ன பண்ணோம்? அந்த கடிகாரம் 4 நிமிஷம் தப்பா போகும், 4 நிமிஷம் குறைவா போகும்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது 6லிருந்து 7க்கு வந்து 4 நிமிஷம் குறையும், 8க்கு 4 நிமிஷம், 9க்கு 4 நிமிஷம், 10க்கு 4 நிமிஷம், இப்படி போயிட்டே இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 6லிருந்து ஒரு சுத்திக்கிட்டு வந்து மறுபடியும் இன்னொரு 6 வரும்போது 12 மணி நேரம் ஆயிடுச்சு. 12 மணி நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும்? 1 மணி நேரத்துக்கு 4, 12 மணி நேரத்துக்கு 48 நிமிஷம் ஸ்லோவாக போயிருக்கும் அந்த கடிகாரம். இப்போ நமக்கு கேட்குற கேள்வி வந்து இரவு 7 மணிக்கு அப்படின்றாங்க. அப்போ அதையும் தாண்டி 1 மணி நேரம் கூடுதலாம். அப்போ இன்னொரு 4 நிமிஷம் சேர்த்துக்கணும். அப்போ 52 நிமிடங்கள் என்ன ஆகும்? தாமதமா போகும். 7 மணிக்கு எல்லா வாட்ச்லயும் 7 மணி ஆகுதுன்னா இந்த வாட்சில் மட்டும் என்ன ஆகும்? 52 நிமிஷம் ஸ்லோவா போகும். விச் மீன்ஸ் 6 மணி 8 நிமிடங்கள் அப்படின்னு இருக்கும். ஓகே, பிற்பகல்ன்றதை கரெக்டா மறக்காம பிற்பகல் டிக் பண்ணுங்க. அடுத்து தவறான கூற்றை கண்டுபிடிக்க. ஆப்ஷன் ஏ, 0 என்பது ஒரு இரட்டை எண். நிச்சயமா கரெக்ட். ஏன்னா 1, 3, 5, 7, 9 என்று முடியக்கூடிய எண்களை நாம் ஒற்றைப்படையிலும், 0, 2, 4, 6, 8 என்று முடியக்கூடிய எண்களை நாம் என்ன எடுத்துக்கிறோம்? இரட்டைப்படையிலும் எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது 0 என்பது ஒரு இரட்டை என்பது கரெக்ட். அடுத்து 6 ஆனது ஒரு செவ்விய எண். செவ்விய எண்ணா நமக்கு தெரியும். அதோட வகுத்திகளை எடுத்துட்டோம், 1, 2, 3. ஸோ அப்போ இது 3த்தையும் கூட்டும்போது என்ன ஆகுது? நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 6. இது 3மே 6ஓட வகுத்திகள். அதோட வகுத்திகளை ஒரு எண்ணை எடுத்துக்கொண்டு அதோட வகுத்திகளை கூட்டினால் அதே எண் வந்துச்சுன்னா அது செவ்விய எண். இப்போ 8 எடுத்துக்கங்க. அதோட வகுத்திகள் 1, 2, 3 வராது, 4ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 8ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். இது 3த்தையும் கூட்டி பாருங்க, 7 தான் வருது, 8 வரல. அப்போ இது வந்து செவ்விய எண் கிடையாது. செவ்விய எண்ணா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்து
1 முதல் 100 வரையிலான எண் தொகுதியில் மொத்தம் 25 பகாயங்கள் உள்ளன. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அப்போ இது எல்லாமே வந்து கரெக்டுன்னு தெரியுது. அதுக்கு அடுத்து பாருங்க, 1 ஆனது பகு எண் அல்லது பகாயம் ஆகும். 1 இஸ் எய்தர் பிரைம் ஆர் காம்போசிட்னா அவன் ஒத்துக்க முடியாது. ஏன்னா 1 என்பது நான் ஏற்கனவே சொன்னேன் பகு எண்ணும் கிடையாது, பகாய எண்ணும் கிடையாது. ஸோ அப்போ அதுதான் வந்து தப்பு. 99வது கேள்வி, ஒரு தந்தைன்னு வரக்கூடாது, ஒரு தந்தைன்னு தான் வரணும். ஒரு தந்தை தன் மகனின் வயதை போல் 7 மடங்கு வயதில் பெரியவர். ஒரு தந்தை தன் மகனின் வயதை போல் 7 மடங்கு வயது. உதாரணத்துக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து எக்ஸ்னா அவங்க அப்பாவுக்கு வந்து 7x. ஓகேங்களா? எக்ஸ் வயசுனா 7x. ஒரு குழந்தைக்கு வந்து உதாரணத்துக்கு 6 வயசுனா அவங்க அப்பாவுக்கு வந்து 7 42 வயசு. ஓகேவா? இப்போ போகலாம், கணக்கு போகலாம். அடுத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவின் வயது மகனை வயதை போல் 4 மடங்கு எனில். 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது இப்போ எக்ஸ் இருக்காங்க, அவங்க x+3 ஆனதுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் x+3 ஆயிடுவாங்க குழந்தை. அப்போ அப்பா என்ன ஆயிடுவார்னு பார்த்தீங்கன்னா 7xோட +3 ஆவார். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி போட்டு நம்ம எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போய் அப்படி கொண்டு போய் சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி எக்ஸை பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் பயம் சார் அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுத்து போட்டுக்கிட்டா ரொம்ப எளிமையாக கணக்கு வந்துருக்கும். ஓகேவா? இப்போ 4, 8 எடுத்துக்கிறோம். ஒரு தந்தை மகனின் வயதை போல் 7 மடங்கு. அப்போ குழந்தையோட வயசு 4னா அவங்க அப்பாவோட வயசு 28. அவங்க சொல்ற மாதிரி 7 மடங்கு கரெக்ட். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. 3 ஆண்டுகளுக்கு பிறகுனா இந்த குழந்தைக்கு 7 வயசு, அப்பாவுக்கு வந்து 31 வயசு. இது 4 மடங்கான்னு கேட்டால் இல்லை. அப்படின்னா ஆப்ஷன் ஏ இல்லை. இப்படி முடிவு பண்ணிக்கணும். ஆப்ஷன் பியை பாருங்க, தந்தையின் வயது மகனின் வயதை போல் 7 மடங்கு. 3 21. 3 குழந்தைக்கு அப்பாவுக்கு 21, 3 7 21 கரெக்டாக இருக்கும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு 6 வயசு ஆகிடும் குழந்தைக்கு, இவருக்கு வந்து 24 வயசு ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 6 6 4 6 24. இது வந்து இதோட 4 மடங்கு. அப்போ இதுதான் கரெக்டான பதில் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை சார் எனக்கு ஃபார்வேர்ட்டாக இப்படி சொல்லி கொடுங்கன்னா ஸோ இப்படி இதுதான். ஓகேங்களா? இதுதான் தந்தையின் வயது மகனின் வயதை போல 3 மடங்கு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து என்னாச்சு, 3 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்குன்றாங்க. அப்போ இதை 4ஆல் பெருக்கிக்கணும். இப்போ நீங்கள் இப்படி பெருக்கி போட்டு பாருங்கள், ஈஸியாக இதுலேயே வரும். x+3 இந்த 4 தூக்கிட்டு வந்து 7ஆல் பெருக்கினீங்கன்னா 4 7 28x வரும், ப்ளஸ் 4 3 12 வரும். இப்போ இந்த எக்ஸுங்கெல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த 12 எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரும், -12ன்னு ஆகிடும். -12 ப்ளஸ் 3, இந்த 28x வந்து அங்கேயே இருக்கட்டும். நாம் இந்த -x அந்த பக்கம் கொண்டு போகிறோம். இப்போ -12லேருந்து 3 போனால் எவ்வளோ, -9. இங்கே பாருங்கள் 28லேருந்து 1 போனால் எவ்வளோ, 27 எக்ஸ். இப்போ நமக்கு தேவை எக்ஸ் மட்டும்தான் இல்லையா? அப்போது இது என்ன பண்ணணும், இந்த பக்கம் கொண்டு போயிடணும். 9 டிவைடட் பை 27 இப்படி அடிச்சிங்கன்னா 9 9 3 27. ஓகேங்களா? அப்போது மகனின் வயது 3 நல்லா தெரியுதா, 3x = 1ன்னு வருது. 3x = 1ன்னு வந்தால் எக்ஸோட மதிப்பு வந்து 1/3. ஓகேங்களா? 3ல் ஒரு பங்கு, அதாவது ஒரு பங்காக இருக்கும்போது 3 மடங்காக இருக்கிறது. ஓகேவா? அப்போது மகனின் வயது வந்து 3ன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்பாவோட வயது 21 நீங்கள் போட்டுடலாம். அடுத்து இதுவும் ரொம்ப எளிமையான கணக்கு. ரொம்ப 5 ரூபாய் நாணயங்களும் 10 ரூபாய் மதிப்புகளை கொண்ட 100 பணத்தாள்கள் உள்ளன. அதாவது 5 ரூபாய் காயின், நீங்கள் நோட் எப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லை 10 ரூபாய் காயின் இல்லை 10 ரூபாய் நோட் எடுத்துக்கலாம். 5 ரூபா 10 ரூபா மட்டும்தான் வச்சுருக்கோம். அதோட மதிப்பு 600. ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்குன்னா இதோட மதிப்பு கொடுத்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு. இப்போ முதல்ல இருக்கிறது வந்து 5 ரூபாய், ரெண்டாவது இருக்கிறது வந்து 10 ரூபாய். நீங்கள் எடுத்துக்கங்க, 5 ரூபா போட்டால் எவ்வளோ, 60 பெருக்கல் 5, 6 5 எவ்வளோ, 300 ரூபாய் இல்லைங்களா? 40 அப்போ எவ்வளோ ஆச்சு, 400 ரூபாய். அப்போ இது 700 ரூபாய் வருது, இது இல்லை. ரெண்டாவது பாருங்க, 5 25 250 ரூபாய், இது ஒரு 500 ரூபாய், இது 750 ரூபா வருது, இதுவும் இல்லை. மூணாவது 5 ரூபாய் 80 காயின், மொத்தம் 8 5 40. அப்போ என்னாச்சுங்க, 400 ரூபாய். 5 ரூபாய் 400 ரூபாய் இருக்கு. 10 ரூபா வந்து 20 இருக்குன்னா அப்போ 200 ரூபாய். அப்போ ரெண்டும் சேர்த்தா எவ்வளோ ஆச்சு, 600 ரூபாய். இவங்க சொன்ன கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறதுனால ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அதான் ரொம்ப எளிமையான கணக்கு. ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்களை இணையாக கொண்ட நாற்கரம் எது? அதாவது 4 பக்கங்களை எது கொண்டிருந்தாலும் அது வந்து நாற்கரம்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ செவ்வகம் ஒரு நாற்கரமா? ஆமாம்.
சதுரம் ஒரு நாற்கரமா? ஆமாம். சாய் சதுரம் ஒரு நாற்கரமா? ஆமாம். சரிவகம் ஒரு நாற்கரமா? ஆமாம். இணைகரம் ஒரு நாற்கரமானா? ஆமாம். அதாவது குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவோம். குவாட்ரிலேட்டரலில் வந்து எல்லாமே வரும். என்னெல்லாம் வரும்? ரெக்டாங்கிள் வரும், ட்ரபீசியம் வரும், பேரலோகிராம் வரும், ரோம்பஸ் வரும், ஏன் ஸ்கொயரும் வந்து வரும். ஸ்கொயரும் வந்து நாற்கரம் தான். அனைத்து நாற்கரங்கள் சரி எல்லா வடிவ 4 பக்கங்களை கொண்ட எல்லா வடிவங்களும் நாற்கரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எல்லா சதுரங்களும் நாற்கரங்கள், ஆனால் எல்லா நாற்கரங்களும் சதுரங்கள் அல்ல. இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ இதில் என்ன சார் கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோடி எதிர்பக்கங்களை இணையாக கொண்டது. ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஜோடி, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஜோடி. இதில் 2 ஜோடி வருது. 2 ஜோடியுமே வந்து இணையாக தான் இருக்குது. இதுவும் இணையாக தான் போகும் கடைசி வரைக்கும், இதுவும் இணையாக தான் போகும் கடைசி வரைக்கும், யாரையும் தொடாது. ஸோ அங்கே ரெண்டாவதாக நம்ம இணையறதுக்கு வரும். இங்கே பாருங்க, இதுவும் ரெண்டும் தான் வந்து ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள். இணையாக இருக்குதா அப்படின்னா இணையாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, இணையாக இருக்கிறது. ஓகே, கடைசி வரைக்கும் இணையாக தான் இருக்கும், இணையாக தான் இருக்கும். சரி, அடுத்து இங்கே பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள், ஆனால் இந்த ஜோடி எதிர்பக்கங்களும் இணையாக தான் போகும். ஏன்னா இங்கே பாருங்க, இது கிராஸாக போனாலுமே இணையாக தான் போகும். கடைசி வரைக்கும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது, ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. அப்போ இங்கேயும் எத்தனை ஜோடி இருக்குன்னா 2 ஜோடி எதிர்பக்கங்கள் இருக்கு. அடுத்து 3வது சாய் சதுரம் பார்ப்போம். இதுவும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டிங்கன்னா இதுவும் வெட்டிக்காது, இதுவும் வெட்டிக்காது, எந்த புள்ளியிலையும் வெட்டிக்காது. ஸோ அப்போ இதுலேயும் வந்து 2 ஜோடி எதிர்பக்கங்கள் இணையாக இருக்கின்றன. சதுரம் எடுத்துட்டீங்கனாலும் இதுவும் சரி, இதுவும் சரி, இந்த 4மே ஒன்றை ஒன்று என்னைக்குமே வெட்டிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து என்னது? இதுவும் 2 ஜோடி எதிர்பக்கங்களை இணையாக கொண்டிருக்கிறது. நமக்கு தேவை ஒரே ஜோடி தான். அப்போ இங்கே வாங்கலாம், இந்த ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் ஒன்றை ஒன்று வெட்டிக்காம இணையாவே கடைசி வரைக்கும் போகும். ஆனால் சரிவகத்தில் இருக்கக்கூடிய இந்த பக்கமும் ஒன்றை ஒன்று ஏதாவது ஒரு புள்ளியில நிச்சயமா வெட்டும். அப்படி பார்த்தா இது இணை கிடையாது இல்லைங்களா? இணையான கோடுகள் கிடையாது. இணையான போறது இது 2 தான். ஒரே ஒரு ஜோடி மட்டும்தான் இணையா இருக்குது. கேள்வியில ஒரு ஜோடி எதிர்பக்கங்களை இணையாக கொண்ட நாற்கரம் போது அது சரிவகம் மட்டும்தான், விச் மீன்ஸ் ட்ரபீசியம். அடுத்து 102வது கேள்வி, x+5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கன சதுரத்தின் கன அளவு. இங்க உங்களுக்கு கன சதுரத்தின் கன அளவு தெரிஞ்சிருக்கணும், அதற்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப எளிமையானது. சதுரத்துக்கு எப்படி ஏ ஸ்கொயரோ அந்த மாதிரி கியூபுக்கு கன சதுரத்திற்கான கன அளவு அப்படின்னும் போது அது வந்து அதோட ஃபார்முலா வந்து ஏ கியூப். ஏ கியூப் நாம ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு எழுதலாம். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னா ஏவை வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம், பக்க அளவு தான் ஏ, பக்க அளவு வந்து x+5. உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக சொல்கிறேன், x+5 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு x+5. எனக்கு a+b² ஃபார்முலா தான் சார் தெரியுன்றவங்க நீங்கள் இதை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். a+b² ஃபார்முலா a²+b² + 2ab அப்படின்னு போட்டு அப்புறமா இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி இதை ஒவ்வொரு புது அடிக்கணும். என்ன கேட்டிங்கன்னா இதை விட உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ரொம்ப சிம்பிள். எப்படி ஏ கியூப் தானே தெரியணும், ஏ கியூப் தானே அதோட ஃபார்முலா, கன சதுரத்தின் கன அளவு. அப்போ x+5 ஹோல் கியூப் தெரியணும், x+5 ஹோல் கியூப். இதோட ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு a+b ஹோல் கியூபோட ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸி தான். a கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப் போட்டு பாருங்க. a கியூப்க்கு என்ன வரும், x கியூப் ப்ளஸ் 3a², 3 அப்படியே வச்சுக்கோங்க, a² x² இல்லையா, அப்புறம் b வேறு, கடைசியில் 5 வேறு. அப்போ 3 5 15 15x², அவ்வளோதான், 15x² வரப்போகுது. ப்ளஸ் 3a ஒன்றும் இல்லை, 3 × xன்னு அர்த்தம், 3x மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. b² எவ்வளோ, 25. ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், 3x சொன்னேன், 25 ஒரு 3 75, அப்போ 75xன்னு போட்டு போக வேண்டியதான். கடைசியாக b கியூப் நமக்கு தெரியும் 5 கியூப் போனால் 125. இது ஆப்ஷன் ஏலே இருக்குது. முக்கியமாக சென்டிமீட்டர் கியூபில் ஆன்சர் வரணும், இது எல்லாமே சென்டிமீட்டர் கியூபில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு போட்டு போயிருக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைனா கூட இந்த மாதிரி x+a+b² இன்ட்டு a+bன்னு போட்டிங்கனாலும் இதை விட இது ஒரே ஸ்டெப்பில் வந்துருச்சு, அது 2 ஸ்டெப்பாக ஆக போகுது, அவ்வளோதான்.
ஒரு புத்தகம் 160க்கு வாங்கப்பட்டு 10% நட்டத்தில் விற்றால் அதன் விற்பனை விலை என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு பொருளை வந்து வாங்கி அதை விட அதிகமான விலைக்கு விற்கும்போது லாபம், ஒரு பொருளை வந்து வாங்கி அதை விட குறைவான விலைக்கு விற்கும்போது நட்டம். சரிங்களா? உதாரணத்துக்கு 160 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை வந்து 10% லாபத்தில் விற்கிறோம் அப்படின்னா 10% எவ்வளோ? 160ல் 16 ரூபாய். அப்போ அதை 176 ரூபாய் விற்றோம்னா 10% லாபம். இதுவே அதை 160 ரூபாய்க்கு வாங்கி 10% நஷ்டத்தில் விற்கிறாங்களாம். அதாவது அதே 16 ரூபாய் குறைவாக விற்கிறாங்க அப்படின்னா 144 ரூபாய்க்கு தான் அதை விற்றுருப்பாங்க. அப்படி விற்றோம்னா அது 10% என்ன? அது நஷ்டம். ஓகேங்களா? அப்போ 144ன்னு நமக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருது. பின்வரும் வட்டி விகிதங்களில் எந்த வட்டி விகிதத்திற்கு அசல் ரூபாய் 1800க்கு ஒரு வருடத்திற்கு தனி வட்டியாக 270 கிடைக்கும்? தனி வட்டினா ஒன்றும் கிடையாது, PNR by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100. இந்த மாதிரி ஃபார்முலாலாம் பார்த்தாலே எனக்கு அலர்ஜி சார் அப்படின்றவங்க இங்கே கவனிங்க. ஒன்றுமே இல்லை, பர்சன்டேஜ்னால் நம்ம வீட்டில் சும்மா சாதாரணமாக போடுற கணக்கு தான். சாதாரணமாக நமக்கு போடுற கணக்கு தான். 1800க்கு 270 ரூபா வட்டி வரணும்னா பர்சன்டேஜ் போட்டு பாருங்கள். 10% போடுங்களேன். ஆப்ஷன் ஏன்னு சொல்லி 10% போடுறேன். என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சுக்கணும். பர்சன்டேஜ் பார்க்குறேன் நான். அப்போ எவ்வளோ? 180 ரூபா வருது. எத்தனை வருஷத்துக்கு பாருங்கள்? ஒரே ஒரு வருஷத்துக்கு. ரொம்ப சின்ன, ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். குரூப் 4லாம் தலையை சுற்றி விடுவான். குரூப் 1 குரூப் 2லாம். இங்கே பாருங்கள் 180. இங்கே பாருங்கள் அடுத்து பாருங்கள் 10% போட்டால் 180 ரூபா தான் வருது. ஆனால் நமக்கு 270 ரூபா வரும். கொஞ்சம் முன்னாடி போகலாமா? அப்போ 15 போங்க. அதே 1800 போட்டுட்டு 15% எவ்வளோன்னு பாருங்கள். ஒரே வருஷத்துக்கு. இதே 2 வருஷம் 180 கூட்டிக்கணும் நீங்கள். ஒரே வருஷம்ன்றாங்க அப்படின்னா ஒரே வருஷத்துக்குன்னா சிம்பிளாக ஒரே ஒரு அடி அடிச்சிங்கனாலே போதும், உடனே வந்துடும். 2 ஜீரோ அடிச்சிருங்க. 15 18 பேருக்கு பாருங்கள், உங்களுக்கு 270 வந்துடும். இதை வச்சு நம்ம சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இதில் கொண்டு வந்து போட்டு நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபார்முலாவில் போடுறதுனால போடலாம். 1800 பிரின்சிபல் அமௌண்ட் போட்டுட்டு என் காலங்கள் ஒன்றே ஒன்று, ஒரு வருஷத்துக்கு ஒன்று தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்ட்? இது ஒன்றா போட்டுன்னு வரணும். 10% போட்டால் வராது. அப்புறம் 15% போட்டு பாருங்கள், வரும். 15 டிவைட் பை 100. இதை போட்டு 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிட்டிங்கன்னா இந்த 15 18 பெருக்குன்னா உங்களுக்கு 270 வந்துடும். அப்போ 270 தான் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் ஆப்ஷன் ஒன்று போட்டு பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 105வது கேள்வி. கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, 5/0. அதாவது ஒரு a பவர் 0 அப்படின்னா அது 1ன்னு எடுத்துக்கலாம். a பவர்ன்றது ஏன்றது வந்து எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் ஏன்றது வந்து நாட் ஓன்லி ஏ, எந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது ஏன்னு தான் எடுத்துக்கலாம். a பவர் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1. அந்த மாதிரி இங்கே பாருங்கள் 5/0னா அது 1. ரூட் 25னா ரூட்டுக்குள்ளே வந்து 25 இருக்குது. அப்போ 5 25 2ஆக பிரிக்கலாம். எதுவுமே போடாமல் வெறுமனே ரூட் போட்டால், பேசிக்கும் கொஞ்சம் சொல்லித்தரேன் பாருங்கள். எதுவுமே போடாத வெறுமனே ரூட் போட்டாங்க அப்படின்னா இங்கே 2 ரூட் ஸ்கொயர் ரூட்டுன்னு இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னா நீங்கள் ஸ்கொயர் ரூட்னா என்ன? இது 5 வந்து 2 முறை எழுதலாமா? அப்போது இங்கே 2 முறை எழுதுகிறோம். இங்கேயும் வந்து 2 இருக்குது. அதாவது 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் இங்கே இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயரும் இதுவும் அடிபட்டு போயிடும். 5 மட்டும் வெளியே வரும். புரிஞ்சுதா? இப்போ 5 மட்டும் போட்டுக்கலாமா? 5 மட்டும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் கியூபிக் ரூட் இருக்குது. கியூபிக் ரூட் ஆஃப் 125. கியூபிக் ரூட் ஆஃப் 125னா எவ்வளோங்க? 5 தான். 5 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோங்க? 25. இங்கே பாருங்கள் 4th ரூட் ஆஃப் 125. 4th ரூட் ஆஃப் 125னா இந்த 4 இந்த ஸ்கொயரும் இந்த 4 இந்த 4th ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு போகுது. வெறும் 125 கையில் வரப்போகுது. அப்போ கூற்று 1 வந்து ரைட்டு. ஏன்னா எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க? லெஸ் தேன் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ எல்லாமே இதை விட பெருசுன்னு போகுது. ஸோ அப்போ இது கூற்று 1 வந்து சரின்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. கூற்று 2 போய்க்கலாம். கூற்று 2 பாருங்கள். 10/5. அதாவது 1 போட்டதுக்கப்புறம் 5 பூஜ்ஜியங்கள் இருக்கணும். 1க்கு அப்புறம் எத்தனை பூஜ்ஜியம் இருக்கணும்? 5 பூஜ்ஜியங்கள் இருக்கணும். அதுதான் வந்து 10/5ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து 10/2 அப்படின்னும் போது என்ன ஆச்சு? 100/2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 100 வந்து 2 முறை போடுறோம். அப்படின்னா என்னாச்சு? 4 0. இதுவும் அதை விட குறைவாக தான் இருக்குது. அடுத்து 10/3 அப்படின்னா என்னாச்சு? 1 போட்டு 3 0. இங்கே பாருங்கள் அடுத்து வந்து வெறும் 100. கடைசியாக 10/0 போது அது 1. இங்கேயும் என்ன ஆகுதுங்க?
எல்லாமே கிரேட்டர் தேன்ல கிரேட்டர் தேன் கிரேட்டர் தேன் கிரேட்டர் தேன் கிரேட்டர் தேன். அப்போ குறைஞ்சிக்கிட்டே போதும் அது வேல்யூ எல்லாம். அப்போ கூற்று ஒன்று தவறு, ஆனால் கூற்று 2 சரியா? அப்படி இல்லை, கூற்று 1ம் சரி 2ம் சரி. ஓகேங்களா? ஏன்னா இது கொடுத்துருக்கிறது தப்பு. உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் கே ஆன்சர் காட்டுறேன். இங்க பாருங்க, கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதில் கொடுத்துருக்கிறது தப்பு, ரெண்டுமே சரி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 106வது கேள்வி. வரிசை ஜோடிகள் 3,4 1, இது வந்து ஸ்டார் கொஸ்டின் தான். இது என்னன்னா பாலிபியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட், கோட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம மறை குறியீடுகள் நிறைய பயன்படுத்துவாங்க. இதில் 8ஆம் வகுப்பு புக்கில் நிறைய வரும். இது வந்து பாலிபியாஸ் மறை குறியீடு. இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5ஆ பிரிச்சுப்பாங்க. 1 2 3 4 5, மேலேயும் 1 2 3 4 5 கிராஃப் ஷீட் மாதிரி. ஸோ அப்போ இதெல்லாம் என்னது? இது வந்து எக்ஸ் அச்சு, இது வந்து என்னது? ஒய் அச்சு இல்லைங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து இது இப்படி எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம எஸ் நம்ம குறிக்கணும் அப்படின்னா அதை 3,2ன்னு குறிப்பாங்க. 3,2 அது வந்து என்னது? எஸ். ஓகேங்களா? இது எக்ஸ் அச்சு, இது வந்து ஒய் அச்சு. ஸோ அப்போ இங்கே பாருங்க, ஹேட் அப்படிங்கிறது எப்படி எழுதுவான்னு பார்த்தீங்கன்னா ஹெச். அப்போ என்னது? 3,4. அடுத்து ஏ, அப்போ என்ன? ஏ இது அங்கே இருக்கு, 1,5. டி, டி எங்க இருக்கு? இதோ இருக்கு. அப்போ 4,2 இதோ எழுதிருக்காங்க பாருங்க, ஹேட். ஆனா அவங்க கேட்டது வந்து 3,5 1,3. அது என்னன்னு பார்க்கலாமா? 3,5 எங்க இருக்கு? 3,5 அப்படின்னா சி. அடுத்து 1,3 1,3 எல். அடுத்து 5,4 கே, சிஎல்கே அப்படின்றாங்க. ஆனா எங்க ஆப்ஷன்ல சிஎல்கே இருக்கே. த்ரீ கமா 5 1,3 சிஎல்கே. ஆனால் ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதுக்கு. ஒருவேளை ஏபிசிடி இங்கேருந்து தொடங்குதா? ஓகே, நான் எண்ட் ஆஃப் வீடியோவில் சொல்லிடுறேன், இல்லை இப்பயே சொல்கிறேன். ஓகே, இது எதனால் ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஆன்சர் ஆப்ஷன் வந்து கரெக்டாக சிஎல்கே தான். ஓகேங்களா? கரெக்டான ஆப்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது எது கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. சரி, ஓகே. ஏன்னா நம்ம பார்த்தாச்சு, ஹேட்டுக்கும் வருது, ஆர்டிஎக்ஸுக்கும் வருது. அப்படின்னா சிஎல்கேன்றது வந்து இவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டு தான், கொஸ்டின் கரெக்டு தான். ஆனாலும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார் கொஸ்டின். ஸோ எல்லாருக்குமே வந்து 1 மார்க் வந்துடும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 107வது கேள்வி. பின்வருவற்றில் எது சரியானது? எது சரின்னு கேட்குறாங்க. எது தவறுன்னு கேட்டால் தான் நம்ம கஷ்டப்படணும். எது சரின்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க, எடுத்து ரைட்டான்னு பார்க்கலாம். 2,945 கொடுக்குறாங்க. என்னன்னா 579 கீழே 200. 200ன்றது 2 × 100 நம்மளால எழுத முடியும் இல்லையா? எழுதலாம். அப்ப 100ஆல் வகுக்கும் போது என்ன பண்ணலாம்? 2 இலக்கம் தள்ளி புள்ளி வரும். இங்க இருக்கிற புள்ளி வந்து 1 2ன்னு சொல்லி இந்த இடத்துல வரும். 5,79 100ஆல் வகுத்துட்டேன். ஓகே, இப்போ இருக்கிறது வந்து 2 மட்டும்தான். இந்த 2ஆல் வகுத்தீங்கன்னா 2 2 4. இந்த இடத்துல 3 2 6. சாரி 8 2 16. ஏன் சார்? 2 2 4, மீதி 1 அங்கே போயிடுச்சுன்னா 17 ஆகிடும். அப்போ 8 2 16. அதுக்கப்புறம் வந்து மீதி வந்து என்னாச்சு? 9 2 18. 2.89 தான் வரணும். இங்கே வந்து தப்பாக வருது. ஓகேங்களா? ஆனால் இது பாருங்க, இது வகுக்கும்போது இது நாங்கள் வகுத்து பார்த்தேன். ஸோ 2 முறை 250, 2 முறை, அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற 22 வச்சு 0 போட்டுக்கினீங்க அப்படின்னா 1 முறை வருது, 2.1 வருது. அதில் இருக்கிற மீதி எடுத்து பார்த்தீங்கன்னா 7 முறை அப்படி வருது. ஸோ அப்போ இது டைம் ரொம்ப இழுத்துட்டே போகும். இதெல்லாம் எப்படி தப்புன்னு மட்டும் சொல்லிடுறேன் நான். இதுதான் கரெக்டுங்கிறது நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ 0 பாயிண்ட் பாருங்கள், 5/20 எப்படி தப்புன்னு சொல்லுவாங்க. 5/20 இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5/2 × 10ன்னு எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா இந்த 0 இந்த 5 ஆகும், 0.5ன்னு ஆயிரும். 0.5 ÷ 2. அப்போ 0.5 வந்து 2ஆல் அடிச்சிங்கன்னா 0.25. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 5 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. இதே மாதிரி தான் இது. ஓகே, இது நீங்கள் 25 × 10ன்னு எழுதுனீங்கன்னா 0.7 வந்துடும். அதுக்கப்புறம் அந்த 25ஆல் வகுக்கும்போது 0.028 வருது. 0.028 வருது. ஒரு 0 அங்கே மிஸ் பண்ணியிருந்தனால இதுவும் தப்பு. இது 3 தப்பு. அப்போ இதுதான் கரெக்ட்.
ஒரு கனசதுரத்தின் மொத்த மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? நல்லா பாருங்க. இது ஒரு நிமிஷம். ஓகே, திரும்பாது. ஓகே, கனசதுரத்தின் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சதுரத்தின் மூலைவிட்டங்கள்னா 2. ஸோ அப்போ இதுக்கு வந்து 1 2 அந்த பக்கம் ஒரு 3 4 மேலே 1 5 இந்த பக்கம் 1 6 இல்லைங்களா? ஸோ அப்போ 6 பக்கம் இருக்கிறதுனால சாதாரணமாகவே 6 12 கனசதுரங்கள் 12 மூலைவிட்டங்கள் எளிமையாக கிடைச்சிரும். அதே நேரத்தில் இந்த உள்பக்கமாக இருக்கக்கூடிய இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு உள்பக்கமாக அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் 4 பக்கமும் 4 போட்டிங்கன்னா மொத்தம் 16 மூலைவிட்டங்கள் கிடைக்கும். இது இதுக்கு மட்டும் இல்லைங்க, செவ்வகத்துக்கும் இதே போல தான். அதே மாதிரி ஒரு ஜான் அளவுக்கு சமமானது 12 விரல்கள் சரிங்களா? அப்போ ஒரு முழத்துக்கு சமமானது எத்தனை? 24 விரல்கள். இது வந்து புக்லேயே இருக்கு, டைரக்ட் கொஸ்டின். ஒரு எண்ணுடன் 3ஐ கூட்டுக, பிறகு 7ஆல் பெருக்கவும், அதிலிருந்து 13ஐ கழிக்கவும், அதனை 5ஆல் வகுத்தால் 24 கிடைக்கும் முறையில் அந்த எண் என்ன? அந்த எண்ணை நீங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க, கரெக்டா இருக்கும். ஒரு எண்ணுடன் 3ஐ கூட்டுக, ஒரு எண்ணு 3ஐ கூட்டணும், பிறகு 7ஆல் பெருக்கவும், அப்புறமா என்ன பண்ணணும்? 7ஆல் பெருக்கணும். பிறகுன்றதுனால ஸோ 2வது தான் செய்யணும், 7ஆல் பெருக்கணும். நீங்க இந்த மாதிரி இதுல இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்றதை விட சிம்பிளா ஆப்ஷன்ல இருந்து எடுத்துன்னு போங்களேன். இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் எடுத்துக்கங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பாருங்கள், 14 எடுத்துக்கிறேன் நான் முதல்ல. ஒரு எண்ணுடன் 3ஐ கூட்டுக, 7ஆல் பெருக்குக, ஸோ 24 அந்த 14 எடுத்துக்கிறேன். அந்த எண்ணோட 3 கூட்டுறேன், எவ்வளோ ஆச்சு? 17. 3ஐ கூட்டுக, பிறகு 7ஆல் பெருக்கவும், திரும்ப 7ஆல் பெருக்கிறேன், 7 49, 7 1 7 119 வந்துருச்சு. அதிலிருந்து 13ஐ கழிக்கவும், 13 கழிக்கிறேன், 116 வந்துருச்சு. அதனை 5ஆல் வகுத்தால், இது 5ஆல் வகுக்கவே முடியாது, அப்போ இது வந்து கிடையாது, 14 இல்லை. அடுத்து 15 16 எடுத்துக்கலாம், நேரம் ஆன்சருக்கு போகிறோம் பாருங்க. ஒரு எண்ணை 16 எடுத்துக்கிறோம், அதை 3 கூட்டுறோம், எவ்வளோ ஆச்சு? 19 ஆச்சு. அதை வந்து 7ஆல் பெருக்கணும், அப்போ எவ்வளோ ஆச்சு? நீங்கள் இப்படியே பண்ணலாம், 20ஆல் பெருக்கணும் என்ன வரும்? 140. அப்போ 140லேருந்து நீங்கள் வந்து 7 கழிச்சிட்டிங்கன்னா என்ன வரும்? 133 இல்லையா? இப்போ இருக்கணும் என்ன வரும்? 133 தான் வரும் சரிங்களா? 133 வந்து என்ன பண்ணணும்? கடைசியா 13ஐ கழிக்கவும், இதுல இருந்து என்ன பண்ணணும்? 13ஐ கழிங்க, அப்போ 120 வரும். அந்த வந்த விடையை நீங்க என்ன பண்ணணும்? 5ஆல் வகுக்க வேண்டும். 5ஆல் வகுத்தா ஈஸியா 1 5 5 2 5 10, அப்புறம் வந்து 2 வரும், 4 5 20, 24 வந்துருச்சுங்களா? அப்போ நீங்கள் ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக போட்டுப்பாங்க. ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸு ப்ளஸ்ஸு 3, அப்புறமா அதை 7ஆல் பெருக்கிட்டேன், ஆமாம், அதுலேருந்து 13 கழிச்சிட்டேன், அப்புறமா கடைசியாக 5ஆல் வகுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா அதை பண்ணணுமா? நீங்கள் பிட்மாஸ் ரூல் எடுக்கணும். பிட்மாஸ் முதல்ல ப்ராக்கெட், அப்புறம் இண்டிசஸ், அப்புறம் வந்து டிவிஷன், அப்புறமா வந்து மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ட்ராக்ஷன். நீங்கள் தலையை குழம்ப வேண்டாம், நீங்கள் ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கிட்டுங்க. இந்த மாதிரி சம்ஸுக்கு ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கங்க. உங்களுக்கு அந்த கொஸ்டின் படிக்கும் போதே தெரியும் இது ஆப்ஷன்லேருந்து போகலாமா வேண்டாமான்னு சொல்லி. விகிதத்திற்கு அலகு இல்லை, விகிதத்துக்கு அலகு கிடையாது. மற்றதுக்கெல்லாம் சென்டிமீட்டர் மீட்டர் இதெல்லாம் சொல்லலாம், பரப்பளவுக்கு மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம், சுற்றளவுக்கு வந்து மீட்டர் சொல்லலாம். ஆனால் விகிதத்துக்கு நீங்கள் அலகே சொல்ல முடியாதுங்கிறது கரெக்டான பதில் தான், ஸ்டேட்மெண்ட் தான். அப்புறம் விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்ற முடியாது, மேற்கண்ட கூற்றுகளில் மிக பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. விகிதத்தின் உறுப்புகளில் வரிசையை மாற்ற முடியாது, ஆமாம். இப்போ 3:9 ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்னா 1:3ன்னு எழுதிக்கலாம், ஏன்னா 2 1 தான், 3 3 3 9 ஓகேங்களா? ஆனால் நீங்கள் 3:9 அப்படிங்கிறத வந்து 9:3ன்னு எழுதுனா அது வந்து தப்பாயிடும், புரியுதுங்களா? 1:3க்கு பதிலாக 3:1ன்னு எழுதினாலும் அது தப்பாயிடும். 3க்கு 9, அப்போ 1க்கு 3 மடங்கு. இதை நீங்கள் இப்படி எழுதலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இதை வந்து இப்படி எழுத முடியாது, அப்போ வரிசையை மாற்ற முடியாது, ஏன்னா அது பங்குகள். கீழ்கண்டவற்றில் எதற்கு x-1 வந்து ஒரு காரணி ஆகும்? எது வந்து x-1 ஒரு காரணி ஆகும் அப்படின்னு ஃபாலோவிங் as a factor அப்படின்னு x-1 என்பது ஒரு காரணி. ஒரு காரணினா என்ன? நீங்க பாருங்க, ஏன் x2 சார், ஏன் இது சார் x2 + 1 வராதா அப்படின்னா வரும் பாருங்க. x2 + 1 வராது, ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கங்க.
எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு இது என்ன பண்ணணும் -1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -1னா இது வந்து என்ன பண்ணலாம், இதையும் வந்து என்ன பண்ணணும், இந்த பக்கம் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா I1ன்னு வரும். ஓகே, நான் பெரிய கிளாஸ் மேக்ஸ் போகிறேன், ஸோ இது வேண்டாம். நீங்கள் x⁴ போயிடுங்க. ஆப்ஷன் கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை கிளியர் பண்ணோம் அப்படின்னா அது அந்த இமேஜினரி நம்பர்லாம் போகுது, அது வேண்டாம். x⁴ -1 இதுக்கு வந்து x-1 ஒரு காரணி ஆகும் அப்படின்னா =0 போட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இது வந்து x⁴ எப்படி எழுதலாம், x² எழுதலாம், -1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், =0. இப்போ பார்த்தீங்கன்னா a² - b² மாதிரி இருக்குது. அப்போது a + b × a - b இப்படி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா x² + 1 ஓகேங்களா, இதை விட்டுட்டுங்க. ஆனால் இதை பாருங்களேன், x² - 1 = 0. இதை மட்டும் ஈக்குவல் எடுத்துக்கலாம், அதையும் அப்புறமா எடுத்துக்கலாம். இதை மட்டும் பாருங்களா, x² = +1. அப்போ x என்ன வரும், +or -1. ஏன்னா ப்ளஸ்ஸாக இருந்தாலும் x² 1 தான் வரும், மைனஸாக இருந்தாலும் x² 1 தான் வரும். ஏன்னா பெருக்கும்போது +1 பெருக்கினாலும் +1 தான், -1 2 முறை பெருக்கினாலும் +1. அப்போ +or -1 என்னது, அப்போ x + 1ங்கிறதும் ஒரு காரணி, x - 1ங்கிறதும் ஒரு காரணி. சரியா, ரொம்ப சிம்பிள் தான். அப்போ x⁴ தான் கரெக்டான ஆன்சர். இது வருமானா இது வராது. ஏன்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல என்ன ஆகும், இது ஃபார்முலாவில் a + b - b வராது. ஏன்னா இது வந்து a² - b² அப்படின்ற ஃபார்முலா வருது. இந்த ஃபார்முலாவோட அர்த்தமே என்னன்னா ஒரு முறை கூட்டிக்கலாம், ஒரு முறை கழிச்சிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாக்குள்ளே வர்றதுனால தான் இது x-1 ஒரு காரணியாக வருது, இதுக்கு வராது, பிக்கு வராது. 6 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தில் ஓரலகு சதுரங்களின் எண்ணிக்கை. நல்லா பாருங்க, 6 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தோட பரப்பளவு என்ன வருங்க, நீளத்தை அகலத்தை பெருக்கணும், 6 × 12 இந்த ஆன்சர் வந்துருச்சு. இதே மாதிரி 4 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம், 4 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரத்தின் பரப்பளவு என்ன, இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4, 4 16, ஆனால் கொடுத்துருக்கிறது 8. எப்படிங்க சரியா வரும், அப்போ கூற்று 1 ரைட்டு, கூற்று 2 தப்புன்னு சொல்லிட்டு இரு மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடு xy தளத்தில் ஒரு நேர்கோட்டை குறிக்கும் அப்படின்றாங்க. கூற்று 2 பாருங்க, 2xy - 3 = 7 என்பது ஒரு நேரிய சமன்பாடு அப்படின்றாங்க. அது அப்படி கிடையாது, =0 அப்படின்னு வரணும். அது இல்லாம நேரிய சமன்பாடு என்றால் அதோட அடுக்கு 1ஆக இருக்கணும். xy இங்க பாருங்களேன், உதாரணத்துக்கு ax + by + c = 0. இந்த சமன்பாட்டின் அடுக்குகள் வந்து 1 தான், இங்கேயும் 1 தான், ஓகேங்களா. அப்போ இதோட அடுக்கு வந்து 1. ஆனால் இங்கே பாருங்க, 2xy - 3 = 7. நம்ம =0 வர வைக்கிறதுக்காக இந்த 7 உள்ள கொண்டு வரோம்னா கூட 2xy - 7 உள்ள இந்த -10 = 0 0 வந்துருச்சு. இது நேரிய சமன்பாடானா கிடையாது. ஏன்னா இதுக்கு ஒரு இங்கே 1 இருக்குது, இங்கே ஒரு 1. இப்போ 2 பவர் வர்றதுனால இதோட அடுக்கு வந்து என்ன ஆச்சு, 2. அடுக்கு 2 இருக்கிறது நேரிய சமன்பாடு கிடையாது. அப்படி பார்க்கும்போது கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ax + by + c = 0. இது முதல் கூற்றுக்கு அது கரெக்டாக இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு டன்னுனாவே நமக்கு தெரியும் 1000 கிலோகிராம்னு சொல்லி, ஒரு குவிண்டால்னா 100 கிலோகிராம்ன்றதும் நமக்கு தெரிஞ்சது தான். சவரனை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, 8 கிராம்னு எல்லாருக்கும் தெரியும். 1 கிலோகிராம் 1000 கிராம்ன்றது ரொம்ப 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 ஈஸியஸ்ட் கொஷின், 5th ஸ்டாண்டர்ட் லெவல். அடுத்து, ராம் வந்து 5 லிட்டர் 750 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தண்ணீர் குடுவையை சுற்றுலாவிற்கு கொண்டு வந்தான். அப்படின்னா 5 லிட்டர் 750 லிட்டர், நீங்கள் 750 மில்லி லிட்டர் மொத்தமாக நீங்கள் மில்லி லிட்டராக மாற்றுறீங்க அப்படின்னா 5750 மில்லி லிட்டர்னு சொல்லிக்கலாமா, எம்எல். சுற்றுலாவிற்கு கொண்டு வந்தால் அவன் நண்பர்கள் 1 லிட்டர் 300 ml தண்ணீரை குடித்து விட்டார்கள். இதில் வந்து 1 லிட்டர் 300 ml தண்ணியை குடிச்சிடுறாங்களாம். அப்படின்னா 1 300 அப்படின்னா 1300 ml குடிச்சிடுறாங்க. அப்போ கழிச்சிடலாமா, 7 3 போனால் 4. ஸோ அப்போ இங்கேயும் 4, ஓகேங்களா.
7 3 போனால் 4, 5 1 போனால் 4. ஓகே, கழிச்சிட்டோம். அப்புறம் தண்ணீர் குடிச்சுட்டு குடுவையில் மீதி தண்ணீர். நம்ம இது இப்படி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. சரி, 4 லிட்டர் 450 மில்லி லிட்டர். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு இடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது, மேலும் 6 மணி நேர இடைவெளியின் போது வெப்பம் 42 டிகிரி செல்சியஸ் குறைந்தது எனில் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலும் குறைந்த வெப்பத்தின் அளவு என்ன? ஒரு இடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது. ஒரு இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து கிராஜுவலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஓகேங்களா, யூனிஃபார்மா குறையுதுன்றாங்க. அப்படி குறையும் பொழுது 6 மணி நேரம் இடைவெளியின் போது 42 குறைச்சிச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு 42, ஏன்னா கிராஜுவலா குறையுது, சடனா குறைஞ்சி அப்படியெல்லாம் ஆகல. அப்படின்னா ஈஸியாக 7ஆம் வாய்ப்பாட்டில் போட அடிச்சோம்னா 7 மணி நேரம். சார் 7 டிகிரி செல்சியஸ், ஓகேங்களா, 7 டிகிரி செல்சியஸ் வந்து குறைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல 42 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு அப்படின்னா 7 டிகிரி குறைஞ்சி அது வந்து 35 டிகிரிக்கு வந்துட்டு இருக்கும். குமார் என்பவர் 24,000 அதில் 3/4 பகுதியை வங்கியில் முதலீடு செய்கிறார். மீதமுள்ள தொகையில் தம் 2 மகள்களுக்கு சமமாக பிரித்தளிக்கிறார் எனில் அவரின் ஒவ்வொரு மகளும் பெரும் தொகை என்ன? நீங்க பார்த்தே சொல்லி போடலாங்க. இதுல வந்து பாதி பங்கு, கால்வாசி பங்கு அப்படின்னா 4 6 24ன்னு சொன்னா 6,000 ரூபாய்ங்க கால்வாசிங்கிறது. ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின். கால்வாசி வந்து 6,000ங்க. அப்போ முக்கால்வாசி என்ன வரும்? 18,000 வரப்போகுதுங்க. 18,000 போச்சுன்னா மீதி எவ்வளோங்க இருக்கும்? மீதி 6,000 தாங்க இருக்கும். அந்த 6,000 தான் நம்ம முக்கால் பங்கு போனால் மீதி கால் பங்கு 6,000ங்க. அது பாதி பாதியை பிரித்து கொடுத்தா ஆளுக்கு 3,000 கொடுக்க போறாருங்க. கடிகாரம் ஒன்று சராசரியாக 7 AM என காட்டுகிறது எனில் 1 PM போது மணி என்ன? இப்போ ஒரு கடிகாரம் இருக்கு, சரிங்களா, இப்போ 7 மணின்னு காட்டுது. 1 மணின்னு ஆகணும். 1 மணியின் போது அதன் உள்ளான நகரும் கோணத்தின் மதிப்பு என்ன? 7M. இந்த பக்கம் 7 மணியில் இருக்குது இப்போ, ஓகேங்களா. இது 6ன்னா இது 7ல் இருக்கு. ஓகே ஓகே. ஹவு மெனி டிகிரிஸ் வில் அவர் ரொட்டேட்? எத்தனை டிகிரி போயிருக்கும் இதுல இருந்து இது வரைக்கும் போனோம். அப்ப இங்க 9 இருக்கும், இங்க 12 இருக்கும், இங்க வந்து 3 இருக்கும், இங்க 12 இருக்கும் இல்லையா. அவங்க கேட்கறது வந்து ஒரு மணி ஆகும்போது, 1 மணி ஆகும்போது இங்க போகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போகும் இல்லையா. 7லிருந்து 1க்கு இங்க தான் போகணும். அப்ப இந்த நேர்கோணம், இப்படி நேர்கோணம்னாலே அது என்னங்க, 180 டிகிரின்னு அர்த்தம், ஓகேங்களா. 180 டிகிரி. இதே இதில் பாதியே வெட்டினீங்கன்னா இதுதான் செங்கோணம், இது வந்து 90 டிகிரி, சரிங்களா. அப்போ நேர்கோணம் 180 டிகிரி. ஓரளவு பரவாயில்ல கொஸ்டின். லட்சுமிக்கு ஒவ்வொரு நாளும் 750 மில்லி லிட்டர் பால் தேவைப்படுகிறது டெய்லியுமே. 1 லிட்டர் பாலின் விலை 50 ரூபாய் எனில் ஒரு மாதத்திற்கு செலவாகும் பால் எவ்வளோ? இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம வீட்டில் பால் வாங்குற கணக்கு கேட்டுக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை, ஓகேங்களா. 1 லிட்டர் பாலோட விலை 50 ரூபாய். அப்போது நீங்கள் 750 ரூபான்னு கூட நீங்கள் பிரித்து கூட போட்டுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் 30 நாளுக்கும் சேர்த்து போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ 30 நாளுக்கும் 3/4 லிட்டர் பெருக்கிறாங்க. 30 நாளுக்கும் நீங்கள் 10 நாளுக்கு போடுங்களேன், இன்னும் ஈஸியாக வரும் பாருங்களா. 10 நாளைக்கு எவ்வளோ? 10 நாளைக்கு எவ்வளோ வருங்க? 7.5 லிட்டர் வருங்களா. 7.5 லிட்டர் இல்லைங்களா. 7500 ml போது 7.5 லிட்டர். இன்னொரு 10 நாளைக்கு அது ஒரு 7.5 லிட்டர். இன்னொரு 10 நாளைக்கு அது ஒரு 7.5 லிட்டர். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 5 10 15, 15க்கு 5 மீதி 1 லிட்டர் இந்த பக்கம். அப்போ 3 21, இது ஒன்று சேர்த்தா 22.5 லிட்டர் மொத்தமாக. நீங்கள் நல்லா பாருங்கள், 1 லிட்டர் வந்து 50 ரூபா. 1 லிட்டர் 50 ரூபானா 20 லிட்டர் எவ்வளோ? 1000 ரூபாய். இன்னொரு 2 லிட்டர் எவ்வளோ? இன்னொரு 100 ரூபாய். அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் எவ்வளோ? ஒரு 25 ரூபாய். மூணுத்தையும் கூட்டுங்க, 1125 ரூபாய் ஆயிடுச்சு பில்லு, பால் பில்லு, ஓகேங்களா. பால் பில்லு பால்காரம் போடுற கணக்கு இதெல்லாம். ஸோ அப்போ ரொம்ப எளிமையான கணக்கு இதுவும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தாள் 1ல் இருக்கக்கூடிய 30 வினாக்களையும் வந்து நம்ம இப்போ சிறப்பாக பார்த்துட்டோம். இதே போல் தாள் 2லேயும் இருக்கக்கூடிய மேக்ஸ் வினாக்கள் இல்லை எனி அதர் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. அடுத்தடுத்து வரக்கூடிய பொது இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஜென்ரல் டெட்டுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து SGT எக்ஸாம் நடத்தும் அதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் படித்து பாஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.